அந்த மீனாவும் என் மாமியார் தான் வருவாங்க. ரெண்டு பேரும் சமைக்க முடியாதா? ப்ளீஸ் அதெல்லாம் பாத்துக்க நோக்காத. அப்படியே வந்தாலும் மிரட்டி சும்மா உட்கார வச்சிடுறேன். மாட்டி தொலைச்சிடாத. சீக்கிரம் போய் எடுத்துட்டு தர. முத்து வந்து விஜயோட ஃப்ரெண்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து அவங்க அத்தை வந்துட்டு ஏதோ அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ சீதா கோஸ்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து எதாச்சியாக வீட்டுக்குள்ளே போகிறப்ப டான்ஸ் கற்றுக்கு வந்த ரெண்டு பேரும் வந்து ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு முத்து வந்து திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணுறப்ப வந்து அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து முத்து வந்து விஜயோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து டான்ஸ் கற்றுக்க ரூம் தவிர மற்ற ரூம் எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி வைங்க. அவங்க வந்து ஏன் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முத்து. அந்த பக்கம் வந்து ரோஹினி வந்து பிஏ கிட்ட இப்போ வந்து ஒரு வீட்டில் யாருமே இல்லை, கீ வந்து அங்கே தான் இருக்குது, போய் எடுத்து வந்து நகையை போய் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாரும் வரமாட்டாங்களா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே வந்தாலும் என் மாமியாரும் மீனாவும் தான் வருவாங்க, ரெண்டு லேடிஸ் ஒன்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து நகை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். அந்த நேரம் பார்த்து மனோஜ் வந்து வந்துடுறான். அந்த நேரம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். யாரானின்னு சொல்லிட்டு பிஏ பார்த்து அடிக்க போகிறான். அப்போ வந்து அந்த பிஏ வந்துட்டு அவன் மூஞ்சிலையும் வந்து அந்த மாஸ்க்கை போட்டுட்டு அவனையும் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து மீனாவும் ஸ்ருதியும் வந்துட்டு நகை வாங்கிறதுக்காக ஷாப்பிங் போயிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யார் இவங்க திருட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் போட்டு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு மனோஜை போட்டு குழந்தை எடுத்துடுறாங்க, நல்லா அடி வாங்கிடுறாங்க மனோஜ். மீனா வந்து எப்படியோ அந்த பிஏ கிட்ட இருந்த நகையை வந்து வாங்கிட்டு அவனை வந்து அடிச்சுட்டு துரத்திடுறாங்க. கடைசியாக பார்த்து மனோஜ் மாட்டிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. பட் வந்து மீனாக்கும் ஸ்ருதிக்கும் அது வந்து மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி தெரியல, திருடன் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.